இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வடிவேலன். இன்றைக்கி நம்ம இந்த இயற்கை சக்திகளில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான சக்தியான ஆகாய சக்தியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, இந்த ஆகாய சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த நீர், நெருப்பு, காற்று, அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா நிலம், இந்த நாலுமே வந்து ஒரு இடத்துல இருக்கணும் இல்லைங்களா? ஒரு இடத்துல இருந்து இயங்கணும் இல்லையா? அதுக்கு தேவையான இடத்த கொடுக்குறதே வந்து இந்த ஆகாய சக்தி தான், அதாவது பிரபஞ்ச சக்தி தான். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு சூரியனுக்கும் பூமிக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா? அப்போ அந்த ஸ்பேஸை கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாய சக்தி இருந்தால் தான் அந்த ஸ்பேஸ் கொடுக்க முடியுது. அதே மாதிரி 9 கோள்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேல ஒரு சூரிய குடும்பத்துக்கும் இன்னொரு சூரிய குடும்பத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இப்படியே பல சூரிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலத்தில் இதே மாதிரி எத்தனை பால்வெளி மண்டலங்கள் இருந்திருக்கும், அதுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. அப்போது இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தியான ஆகாய சக்தி தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமாக தேவைப்படுதுங்க. நம்ம உடலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குதுங்க. ஆமாங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாய் இருக்கு இல்லைங்களா? வாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து இந்த நாக்கானது வந்து பார்த்திங்கன்னா வந்து சுழண்டு வார்த்தைகளாக வந்து வெளியே வருது. பார்த்துக்குங்க, அது ஒரு ஆகாய சக்தி, பிரபஞ்ச சக்தி மாதிரி வாய்க்குள்ளே. அதே மாதிரி சுவாச நுரையீரல் இருக்கு இல்லைங்களா? இந்த காற்றானது போயிட்டு வரதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதே மாதிரி இதயம் வந்து துடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்பிங் பண்ணுறப்போ ரத்தத்தை உள்ளே எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வயிற்றில் வந்து உணவு போகிறப்ப அந்த உணவு பைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம இயற்கையானது நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியை இப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே வந்து வச்சு தான் வந்து இந்த இயற்கை நம்மளை வந்து உருவாக்கியிருக்கு. எல்லா ஜீவராசிகளையும் உருவாக்கியிருக்கு. இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா மரங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி ஒழிஞ்சிருக்கு. இது நினைக்கிறப்பயே ரொம்ப பெருமையாக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இப்போது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்போனால், இப்போ காற்று இருக்கு இல்லைங்களா? இந்த காற்று மாலிகுல்குள்ளே வந்து ஒரு இடைவெளி இருக்குது, ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் வந்து நம்ம பேசுகிற சவுண்டு வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நெட்டு ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்குங்க இந்த பிரபஞ்ச சக்தி எவ்வளோ பெரிய பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிக்கு விரதம் இருக்கிறதுங்க. இது எதுக்காக அப்படிங்கிறப்போ, நம்மளுடைய வயிறுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம ஹீலிங் பண்ணுறது, சுய குணப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோங்க. அப்போது அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த விரதம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதே மாதிரி மௌன விரதம் அப்படிங்கிறது நம்ம புத்தியையும் செயலையும் வந்து டியூன் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை டியூன் பண்ணுறதுக்காக இந்த பிரபஞ்ச சக்தியோட நேரடியாக கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ பிரபஞ்ச சக்தி மிக பெருசாக இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.